Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 11th standard physics page number 194 unit 4 work energy power lessonல இருக்கிற elastic collision in one dimension இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எலாஸ்டிக் கொலிஷனை நம்ம ஏற்கனவே வந்து இதோட முன்னாடி வீடியோவில் கொலிஷன் வீடியோவில் என்னென்னு பார்த்தோம். அதாவது ஒரு ரெண்டு பொருள் இருக்குது அப்படின்னா அது முட்டினதுக்கப்புறமும் திருப்பியும் அது வந்து சேம் ஸ்பீடில் முன்னாடி எந்த ஸ்பீடில் முட்டுச்சோ அதே சேம் ஸ்பீடில் அது வந்து ட்ராவல் ஆகுதுன்னா அதுதான் நம்ம எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ரப்பர் பாலை தூக்கி போட்டிங்கன்னா திருப்பி அது உங்ககிட்டே வருதுல்ல, அது வந்து அந்த வாலோட கொலிஷன் நடந்ததுக்கப்புறம் திருப்பி அதே ஸ்பீடில் உங்களை நோக்கி வருதுல்ல, அதை தான் நம்ம எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ரெண்டு எலாஸ்டிக் பாடிஸ் M1 M2 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குது, இந்த டைரக்ஷனில். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் M1 M2, இதுக்கு இனிஷியலாக இருக்கிற வெலாசிட்டி என்னென்னா U1, இனிஷியலாக இதுக்கு இருக்கிற வெலாசிட்டி U2, ஃபைனல் வெலாசிட்டி V1, ஃபைனல் வெலாசிட்டி V2. இப்போ நமக்கு கொலிஷன் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போனதானே இதோட கொலிஷன் நடக்கும், பிகாஸ் எல்லாமே இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது வந்து ஃபாஸ்ட்டாக போனதானே இதுக்கு கொலிஷன் நடக்க முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாஸ் M1 வந்து மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் M2ஆக இருக்கணும். தட் இஸ் இதோட வெலாசிட்டி அப்படிங்கிறது இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா U1ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் U2ஆக இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு கொலிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எலாஸ்டிக் கொலிஷனை பொறுத்தவரை எனக்கு டோட்டல் லீனியர் மொமெண்டம் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த டூ பாடிஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் மஸ்ட் ரிமைன் சேம். அதானே பார்த்தோம் நம்ம ஏற்கனவே. எலாஸ்டிக் கொலிஷனை பொறுத்தவரை ரெண்டு டோட்டல் லீனியர் மொமெண்டமும் சரி அதோட கைனெட்டிக் எனர்ஜியும் சரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ மொமெண்டமும் சரி கைனெட்டிக் எனர்ஜியும் சரி சேமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மொமெண்டம்க்கு ஒரு இது எடுத்துக்கணும், அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஒரு இது எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டத்தையும் டிவைட் பண்ணணும். சிம்பிள். புரியுதா? அப்போ டோட்டல் மொமெண்டம்னு எடுக்கும்போது பிஃபோர் கொலிஷனில் வந்து எனக்கு மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் 1, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட இனிஷியல் மொமெண்டம் அப்படிங்கிறது மொமெண்டமோட ஃபார்முலா எனக்கு தெரியும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ இனிஷியலாக சொல்லும்போது U1 தானே, அப்போ M1 இன்ட்டு U1. ஓகே. அடுத்தது மொமெண்டம் ஆஃப் மாஸ் M2ன்னா என்ன வரும், PI2. இது வந்து நான் செகண்ட் மாஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஓகே. பட் பிஃபோர் கொலிஷன் சொல்லும்போது அது எல்லாமே U அப்படிங்கிற அந்த ஒரு வெலாசிட்டியில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அப்போ PI2 = M2 × U2ன்னு வரும். அப்போ டோட்டல்னு சொல்லும்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா PI அதாவது இனிஷியலான மொமெண்டம் அப்படிங்கிறது M1 U1 + M2 U2 அப்படிங்கிறது வருமா. ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன வரும், F1ன்னு வரும். இது வந்து இனிஷியல், இது வந்து ஃபைனல். = M1 × V1, அதாவது மாஸ் 1 × வெலாசிட்டி V1. ஓகே. அப்போ மாஸ் 1 × வெலாசிட்டி V1. அதே மாதிரி PF2 அப்படிங்கிறது மாஸ் 2 × வெலாசிட்டி 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிங்கன்னா இது வரும். ஓகே. டோட்டல் லீனியர் மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் படி எனக்கு என்ன தெரியும், டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் = டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். அப்போ டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் என்னது இது, டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷனுங்கிறது என்னது இது. ஓகே. ஸோ அப்போ அது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா. அப்போ M1 U1 + M2 U2 = M1 V1 + M2 V2 அப்படிங்கிறது வருமா. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா M1 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ M1 U1 - M1 V1 = M2 V2 - M2 U1 அப்படின்னு வருமா. M1 காமனாக எடுத்திங்கன்னா U1 - V1 வரும். M2 காமனாக எடுத்திங்கன்னா V2 - U2. சாரி, இந்த இடத்துல V2 - U2. ஓகே. இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். சரி. அடுத்தது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எலாஸ்டிக் கொலிஷனில் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த டூ பாடிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்ம இதே மாதிரி எடுக்க போகிறோம். பிஃபோர் கொலிஷனை பொறுத்தவரை கைனெட்டிக் எனர்ஜியோட நார்மல் ஃபார்ம் என்னது, ½mv²ன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக பொறுத்தவரை அந்த ஃபஸ்ட் மாஸை பொறுத்தவரை ½ M1 U1² வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிகாஸ் இனிஷியல் வெலாசிட்டி நம்ம U1 தானே எடுத்தோம், அதே மாதிரி தான் இங்கே ½ M2 வரும். இதை பொறுத்தவரை கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் F1 = ½ M1 வரும். இதே மாதிரி தான் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் F2 = ½ M2 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இனிஷியல் டோட்டல் கண்டுபிடிக்கும்போது டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து இனிஷியலாக எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு என்னாகும் ½ M1 U1² + ½ M2 U2². அதே மாதிரி ஃபைனலுக்கும் நம்ம இதே மாதிரி இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் எலாஸ்டிக் கொலிஷனை பொறுத்தவரை பிஃபோர் கொலிஷன் = ஆஃப்டர் கொலிஷன். டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் = டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூ = இந்த வேல்யூ. ஓகே. இந்த வேல்யூ = இந்த வேல்யூ அப்படின்னு வருமா. இனிஷியல், இது வந்து ஃபைனல்.
ஸோ இனிஷியல் ஈக்குவல் டு ஃபைனல்னு வரும். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா ஹாஃப் எல்லாமே கேன்சல் பண்ணிடுறேன். அதே மாதிரி லாஸ்ட் இதில் பார்த்தோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா முதல்ல m1 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த இதே m1 u1 ஸ்கொயர், இந்த m1 இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் m1 v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே m2 v2 ஸ்கொயர், இது கொண்டு வந்தால் மைனஸ் m2 u2 ஸ்கொயர் அப்படின்னு வருமா? அதுதான் இங்கே. இப்போ திருப்பி இதுலேருந்து m1 காமன் எடுத்திங்கன்னா m1 காமன் எடுத்தால் u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர், m2 காமன் எடுத்திங்கன்னா v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னால் எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாமா? ஸோ அதே மாதிரி m1 போட்டாச்சு, a ப்ளஸ் b a மைனஸ் பின்னு எடுத்தால் u1 ப்ளஸ் v1, இதுக்கப்புறம் u1 மைனஸ் v1 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு m2 இன்ட்டு இங்கே v2 ப்ளஸ் u2 v2 மைனஸ் u2 அப்படின்னு வருமா? இதவும் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இந்த இருக்குல்ல இந்த ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போவே டிவைட் பண்ணிடலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து கீழே போட்டிங்கன்னா என்ன ஆகும்? டிவைடட் பை m1 u1 மைனஸ் v1 டிவைடட் பை m2 v2 மைனஸ் u2 அப்படின்னு வருமா? ஓகே, இப்போ இந்த இடத்துல m1 கேன்சல், v1 மைனஸ் u1 மைனஸ் v1 u1 மைனஸ் v1, m2 கேன்சல், v2 மைனஸ் u2 இது கேன்சல். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? u1 ப்ளஸ் v1 ஈக்குவல் டு v2 ப்ளஸ் u2 அப்படிங்கிறது வந்திருக்குமா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த u1 u2 அதெல்லாம் ஒன்றா கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த u2 இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும் ஈக்குவல் டு v2, இது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் v1ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த u1 மைனஸ் u2 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டத்தில் வந்து மைனஸை காமனாக எடுக்கிறேன். பிகாஸ் இங்கே u1 மைனஸ் u2 இங்கே v2 மைனஸ் v1 இருக்குல்ல, v1 மைனஸ் v2ன்னு எழுதலாம் அப்படிங்கிறக்காக இதுலேருந்து மைனஸை வெளில எடுத்தால் மைனஸ் v2 ஆகும், மைனஸை வெளில எடுத்தால் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ இப்போ u1 மைனஸ் u2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் v1 minus v2 அப்படின்னு வருமா? This means that elastic head-on collision, the relative speed of the two elastic bodies after collision has the same magnitude as before collision but in the opposite direction. இங்கே என்ன சொல்லிட்டாங்க? இப்போது இதில் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ்னாலே என்ன அர்த்தம்னா கம்பேர் பண்ணுறது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கோ செகண்ட் ஆப்ஜெக்ட்க்கோ இடையில இருக்கிற அந்த ஒரு வெலாசிட்டி இங்கே எதுக்கு மைனஸ் இருக்குது அப்படின்னா இந்த வெலாசிட்டி ஈக்குவல் டு இந்த வெலாசிட்டி தான், பட் இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இருக்கனால ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Can you understand? Relative speed of the two elastic bodies after collision, இந்த ஆஃப்டர் கொலிஷன் அப்போ as a same magnitude as a before collision மாதிரியே இதுக்கும் சேம் மேக்னிடியூட் தான் இருக்குது, பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? ஃபர்தர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலிஷன் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ். இதில் வந்து மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைல்ல. ஸோ இந்த கொலிஷன் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து அது எவ்வளோ மாஸில் இருக்குது, அது எவ்வளோ வெயிட்டில் இருக்குது, அது எல்லாமே முக்கியம் கிடையாது. நமக்கு வெறும் அதோட வெலாசிட்டி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அந்த வெலாசிட்டியோட வேல்யூவில் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நான் இதிலேருந்து v1 மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? v1 இந்த சைடு கொண்டு போய்ட்டு v1 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஏன்னா அது நெகட்டிவில் இருக்குல்ல, பாசிட்டிவாக மாற்றணும். அப்போ v1 இஸ் ஈக்குவல் டு v2 இங்கே வந்துடும். இது எல்லாமே இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும்? இது ப்ளஸில் இருக்குது, அப்போ நெகட்டிவில் வந்துடும். மைனஸ் u1 இது நெகட்டிவில் இருக்குது, ப்ளஸில் வந்துடும், ப்ளஸ் u2. ஓகே, அதுதான் v2 ப்ளஸ் u2 மைனஸ் u1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ஒரு வேளை எனக்கு v2 தேவைன்னா என்ன பண்ணலாம்? இதை மட்டும் இந்த சைடு கொண்டு போகலாம், பிகாஸ் இது பாசிட்டிவில் தானே இருக்குது. அப்போ இதை மட்டும் இந்த சைடு கொண்டு போனால் u1 மைனஸ் u2 ப்ளஸ் v1 வருமா? இப்போ u1 மைனஸ் u2 ப்ளஸ் v1. ஓகே, ஸோ ரெண்டு வெலாசிட்டியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டு ஃபைண்ட் த ஃபைனல் வெலாசிட்டிஸ் v1யும் v2வோட ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு இந்த டெரிவேஷன் என்ன பிடிச்சது அப்படின்னா கேசஸ் தான். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி இந்த கேசஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 4.52 வந்து 4.47 சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். 47 எங்கே இருக்குது? இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அந்த கொடுத்துருந்த ஈக்குவேஷன் வந்து இதுதான். என்னது? m1 இன்ட்டு u1 மைனஸ் v1 ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 அப்படிங்கிறது. இதில் வந்து நான் v2வோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ v2க்கு பதிலாக நான் என்ன போடணும்? u1 ப்ளஸ் v1 மைனஸ் u2, u1 ப்ளஸ் v1 மைனஸ் u2. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் u2 இருக்கா, அதை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, நான் மேலே இருக்கிற ஈக்குவேஷன், அதாவது பின்னாடி இருந்ததில்ல அந்த ஈக்குவேஷனை வந்து நான் எடுத்து இங்கே எழுதிட்டேன். ஓகேவா? நான் எழுதிட்டு நான் இந்த இடத்துல v2க்கு பதிலாக என்ன போடுறேன்? இந்த இடத்துல u1 ப்ளஸ் v1 மைனஸ் u2 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற மைனஸ் u2 அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன ஆகும்? பேலன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த
மைனஸ் u2 மைனஸ் u2 அப்படிங்கிறது மைனஸ் 2u2 அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ மைனஸ் u2 மைனஸ் 2u2ன்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்புறம் வந்து மாஸ் எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ m1 இன்ட்டு u1 மைனஸ் m1 இன்ட்டு v1 ஈக்குவல் டு m2 இன்ட்டு u1 ப்ளஸ் m2 இன்ட்டு v1. இது உள்ளே போச்சுன்னா மைனஸ் 2 இன்ட்டு m2 இன்ட்டு u2 அப்படிங்கிறது வருமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ v1 அப்படிங்கிற வேல்யூ தான் தேவை. சரியா? ஸோ அதனால் நான் வந்து v1 எல்லாம் வந்து ஒரே சைடில் கொண்டு வர போகிறேன். அதுதான் என்னோடய டார்கெட். அப்போ எங்கெங்கெல்லாம் v1 இருக்குது, இங்கே ஒரு v1 இருக்குது, இங்கே ஒரு v1 இருக்குது. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், v2ல் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம், v2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம், நம்ம v1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கெல்லாம் v1 இருக்கா, அதை மட்டும் நான் தனியாக கொண்டு வந்துடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற மைனஸ் m1 v1 இருக்குல்ல, அது இந்த சைடு வந்துச்சுன்னா m1 v1 ஆகிடும். இங்கே இருக்கிறது ப்ளஸ் m2 v1 அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? அடுத்தது இங்கே இருக்கிற m1 u1, அடுத்தது என்ன ஆகும், இது இந்த சைடு வந்துடுச்சுன்னா மைனஸ்ன்னு ஆகிடும், மைனஸ் m2 u1. இது இந்த சைடில் இருக்கிற மைனஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே இருக்கிற இந்த ரெண்டு டேர்மையும் மட்டும் நான் ஒன்றா கொண்டு வர போகிறேன். இது இங்கே இருக்கட்டும், இதை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தில் வந்து u1 காமனாக இருக்கா? ஸோ u1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா m1 மைனஸ் m2 இன்ட்டு u1 வரும். இந்த டேர்ம் அப்படியே எழுதியாச்சு. இங்கே v1 காமனாக இருக்கா? v1 எடுத்துட்டிங்கன்னா m1 ப்ளஸ் m2 அப்படிங்கிறது வருமா? ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், v1 தான் எனக்கு தேவை. ஸோ நான் இதை வந்து இந்த சைடு ரெண்டு இடத்துக்கும் கொண்டு போயிடுறேன். இப்போ m1 மைனஸ் m2 இன்ட்டு u1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் இந்த இடத்துல என்ன ஆகும், 2m2u2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. ஓகேவா? பிகாஸ் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ரெண்டு இடத்துலையும் நான் டிவைட் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, v1 அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் கிடச்சிருச்சு, அந்த வெலாசிட்டி கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன போட போகிறேன்னா, நம்ம போன தடவை பண்ணோம்ல அதே மாதிரி இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 4.51 இருக்குல்ல, அதை வந்து இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஈக்குவேஷன் வந்து m1 இன்ட்டு u1 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த v1க்கு பதிலாக இங்கே இருக்குல்ல, இந்த v1க்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். v1க்கு பதிலாக என்ன இருக்குது, v2 ப்ளஸ் u2 மைனஸ் u1. அதாவது v1க்கு பதிலாக v2 ப்ளஸ் u2 மைனஸ் u1 அப்படிங்கிறது தானே இருக்குது. இங்கே எங்கே இருக்குது v1, இங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ m1 இன்ட்டு u1 மைனஸ் ஆஃப் v1க்கு பதிலாக இந்த வேல்யூ v2 ப்ளஸ் u2 மைனஸ் u1 இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2 மைனஸ் u2ன்னு வரும். அடுத்தது இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, அப்போ m1 இன்ட்டு u1 மைனஸ் v2 மைனஸ் u2 ப்ளஸ் u1 மாறிடும், ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2 மைனஸ் u2ன்னு வந்துடுமா? இப்போ இங்கே ஒரு u1 இருக்குது, இங்கே ஒரு u1 இருக்குது. அப்போ 2u1 மைனஸ் u2 மைனஸ் v2 இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 அப்படின்னு வந்துடுமா? இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், இந்த m எல்லாமே உள்ளே கொண்டு போகலாம். அப்போ 2 இன்ட்டு m1 இன்ட்டு u1 மைனஸ் m1 இன்ட்டு u2 மைனஸ் m1 இன்ட்டு v2 இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2 மைனஸ் m2 இன்ட்டு u2 அப்படிங்கிறது வருமா? ஓகே, நம்ம இப்போ லாஸ்ட் சம் மாதிரி என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து v1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும், v2வை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ இங்கேயும் தான் v2 இருக்குது, அதெல்லாமே ஒரு சைடில் கொண்டு வந்துடலாமா? இப்போ m2 இன்ட்டு v2, இந்த மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் m1 இன்ட்டு v2ன்னு ஆகும். ஓகே, இதையும் நான் ஒரு சைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இது வந்து இந்த சைடில் வரும்போது எனக்கு என்ன ஆகும், இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். கரெக்டாக? அப்போ 2 இன்ட்டு m1 u1 மைனஸ் m1 u2, இது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் m2 u2ன்னு ஆகிடும். இது வந்து இந்த சைடில் இருக்கும். இப்போ இந்த 2m1 u1 இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், u2 காமனாக இருக்குல்ல, அதை எடுத்துட்டோம்னா m2 மைனஸ் m1 அப்படின்னு ஆகிடுமா? பிகாஸ் இங்கே u2 காமனாக இருக்குது, அதை எடுத்தாச்சு. ஈக்குவல் டு இதிலேருந்து என்ன எடுக்கலாம், v2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா m1 ப்ளஸ் m2 ஆகும். இப்போ எல்லா வேல்யூமே m1 ப்ளஸ் m2வால் டிவைட் பண்ணுறீங்க. m1 ப்ளஸ் m2 இங்கேயும் டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அப்போ எனக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சுன்னா v2 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ, அதுக்கப்புறம் இந்த வேல்யூன்னு வருமா? ஸோ இதுதான் என்னது v2வோட வேல்யூ. இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது இந்த கிடைச்ச ஈக்குவேஷனை வந்து v1 கிடைச்சதில் அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கேசஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.